பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரதமரினுடைய கோவை வருகை சொல்கின்ற செய்தி என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் கோவை வருகை தந்து இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல் விவசாயிகளுக்கான பிரதமர் நிதியுதவி திட்டத்தை 9 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கு 18,000 கோடிக்கு மேலே இன்றைக்கு விடுவித்திருக்கிறார். நிறைய இயற்கை வேளாண் சார்ந்து பேசியிருக்கிறார். இயற்கை வேளாண்மையுடைய உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இந்தியா இருக்குது. இயற்கை வேளாண்மை இந்தியாவுடைய சுதேசி எண்ணம், அது நம்ம வெளிநாட்டிலேருந்துலாம் அந்த கடன் வாங்கலை, இங்கே உள்ள பாரம்பரியம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அது மட்டும்தானாங்கிற கேள்விக்கு முன்னாடி இன்னொன்றையும் பேசியிருக்கிறார். பேச்சினுடைய தொடக்கத்தில் விவசாயிகள் துண்டை சுழற்றி வரவேற்கிறப்ப, விவசாயிகள் நீங்கள் துண்டை சுழற்றி இந்த வரவேற்றது என்பது பீகார் காற்று இங்கும் வீசுகிறதோ என்று நினைக்கிறேன் அப்படிலாம் பேசியிருக்காரு. பிரதமரோட வருகை இயற்கை வேளாண் துறை சார்ந்து மட்டும்தானா, இல்லை அரசியலும் இருக்கா? அவர் வருகை சொல்கிற செய்தி என்ன? இல்லை, அரசியல் இல்லை என்று சொல்ல முடியாது. அவசியம் அதில் அரசியல் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கோவை நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் பிரதமர் ஆந்திராவில் புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபாவினுடைய நூற்றாண்டு அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்று ரொம்ப உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக பங்கு பெற்றார். தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கேன்னு சொன்னார். அது பிரதமர் சொல்கிறார். அவருக்கு எப்பொழுதுமே இறை நம்பிக்கை கூட, எல்லா வணக்கத்தலங்களுக்கு செல்வது, இறை நம்பிக்கை கொண்டு வர அனைத்து ஆலயங்களுக்கு செல்வது என்பது அவருடைய ஒரு நீண்ட கால மரபு, அவருடைய உடலிலேயே அவருடைய ரத்தத்திலேயே இருக்கிறது. இந்த சத்ய சாய்பாபாவினுடைய அந்த நூற்றாண்டு விழாவில் அவர் எந்த விதமான அரசியல் வெளிப்பாடுகளை தன்னுடைய பேச்சிலேயோ அல்லது தன்னுடைய உடல் மொழியிலேயோ உடை அலங்காரத்திலேயோ வெளிப்படுத்தவில்லை. அதை காணக்கூடியதாக இருந்தது. இவர் கோயம்புத்தூருக்கு அந்த இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் பிரதமர் பேசும்பொழுது தன்னை மிகவும் உற்சாகப்படுத்தி கொண்டவராக, ஊக்கப்படுத்தி கொண்டவராக, அந்த கட்சியினுடைய அந்த துண்டை அவர் மேலே போர்த்தி கொண்டு அது விவசாயிகளுக்கு அதை கழற்றி சுற்றி ஒரு அங்கீகாரம் தெரிவிக்கும் வகையில் அவர் சொன்னது அது சொல்லப்படுகின்ற செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பது விவசாயிகளுக்கு எதிரான அரசு அல்ல, விவசாயிகளின் நலன் சார்ந்த அரசு தான் என்பதை பிரதமர் நேரடியாகவே கூறியிருக்கின்றார் என்று தான் கருத வேண்டும். ஏனென்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த பஞ்சாபில் நடந்த விவசாயிகள் நடத்திய அந்த போராட்டங்களுக்கு பிறகு இவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு அரசு, விவசாயிகளுக்கு போதிய பாதுகாப்போ அல்லது அவர்களின் நலன்களில் அக்கறை காட்டவில்லை என்பதான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது. ஸோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வகையில் மறைமுகமாக பதிலளிக்கின்ற வகையில் விவசாயிகளினுடைய நலனில் தாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும், விவசாயிகள் மட்டுமல்ல அந்த விவசாயிகள் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் வயிறார சாப்பிடுவதற்கான அந்த நில வளம் பற்றியும் பிரதமர் பேசுகிறார். அதனால் அரசியலை உட்புகுத்தி, விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி, அரசியலையும் அதில் புகுத்தி, எல்லா வகையிலும் ஒரு சிறந்த ஒரு கலவையாக, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலவையாக அதை வெளிப்படுத்தினார் என்பதுதான் புரிந்து கொள்ளணும். அவர் உடையில குறிப்பிட்டீங்க, இங்க போட்டிருக்க அவருடைய துண்டை நீங்க பார்க்கலாம். விவசாயிகள் துண்டை சுழற்றியதை பீகார் காற்று வீசுகிறதா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ துண்டின் மூலமாக ஒரு பெரும் செய்தியை அவர் சொல்லியிருக்காரா? அப்போ நேரடியாக அரசியலை பேசலைனாலும் மறைமுகமாக அரசியலை வெளிப்படுத்தியிருக்காரா? இல்லை, நேரடியாக பேசியிருக்காருன்னு தான் நம்புறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் துண்டுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்குது. துண்டு கலாச்சாரம், அதான் நான் மேலே போடுற துண்டு சொல்கிறேன். துண்டு கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் அதனுடைய அரசியல் விழுமியங்கள் மற்றும் அரசியல் பாரம்பரியங்களுடன் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டது. அதாவது ஒருவர் விவசாயிகளையும் நேரில் சந்தித்து அவர்களுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களும் கைகுலுக்கி செய்வதற்கெல்லாம் பிரதமருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நேரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் ஒரு மறைமுக செய்தியாக, அன்பின் வெளிப்பாடாக, நாங்கள் உங்களிடம் இருக்கின்றோம் என்கின்ற வகையில்தான் அந்த துண்டின் மூலம் சொல்லப்பட்ட செய்தி. அது வாழ்த்து வணக்கம் என்பதற்கெல்லாம் அந்த துண்டின் மூலம் காத்திரமாக ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி நிறங்களை கொண்ட அந்த ஆரஞ்சு மற்றும் பச்சை வண்ண துண்டின் மூலம் பிரதமர் விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இதோ நான் இருக்கின்றேன் அல்லது எங்களது ஆட்சி கட்சி இருக்கின்றது என்பதை உரக்க கூறியிருக்கிறார் என்றுதான் அதை நாம் அனுமானிக்க முடியும் அல்லது ஊகிக்க முடியும் என்பதுதான் பொதுவான புரிதலாக இருக்கிறது. பீகாரில் ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு
தென்னிந்தியாவோட வருகை, ஆந்திராவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் அப்படிங்கிறப்ப நேரடியாக முதல் சந்திப்பாக விவசாயிகளை சந்திக்கிறதுல வேறு எதையும் சுட்டி காட்ட விரும்புகிறாரா பிரதமர் அல்லது பாஜக? இல்லை, பீகாரில் தேர்தல் முடிந்தவுடன் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு விஜயம் என்பது நான் நினைக்கிறேன் அது வி ஆர் கோயிங் பிட் டூ ஃபார். ஏன்னா பிரதமரினுடைய பயண திட்டங்கள்லாம் பல மாதங்கள் அல்லது குறைந்தபட்சம் பல வாரங்களுக்கு முன்னால் வகுக்கப்படுகிறது. இது ஒரு எதேர்ச்சியாக அமைந்திருக்கக்கூடும் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஏன்னா சத்ய சாய்பாபாவினுடைய 100ஆண்டு விழா என்பது அவர் ஜனனமான, அதாவது அவர் பிறந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதனால் பீகாரில் முடிஞ்சு உடனடியாக அவர் தமிழகத்திற்கு விவசாயிகளை எல்லாம் சந்தித்து விவசாயம், நிலவளம், அப்புறம் கிராப் டைவர்சிட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது பயிர்களுடைய பன்முகத்தன்மை, பயிர் விரிவாக்கம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நேரடியாக இல்லாவிட்டாலும் பீகாரிலிருந்து தேர்தலுக்கு பின்புலத்தில், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் பீகாரினுடைய தேர்தல், அதன் தாக்கம் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியில் இன்னும் மனதளவில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அது இதையும் அதையும் பொருத்தி பார்க்கும் பொழுது இங்கும் பிரதமர் அது தொடர்பாக ஒரு அரசியல் செய்தியை சொல்கிறாரா என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் அதுதான் அந்த பயணத்துடைய நோக்கம் என்று சொல்வது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. இல்லை, இந்தியாவின் இதயங்கள் கிராமங்களில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமங்களுடைய உயிர் நாடியாக விவசாயம் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த விவசாயிகளை நேரடியாக பிரதமர் சந்திக்கிறாரு, அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் பேசியிருக்கிறாரு. நிறைய இந்த 11 ஆண்டு காலத்தில் திட்டங்களை விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம். விதைப்பு முதல் சந்தை வரை விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் பேசியிருக்காரு. இல்லை, விவசாயத்தை பொறுத்தவரை புதுடில்லியில் ஆட்சியில் இருந்த எல்லா அரசாங்கங்களுமே விவசாயத்திற்கு கூடுதலாக கவனம் செலுத்தி வந்திருக்கின்றது அல்லது கொடுத்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி. எனினும் கடந்த 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்ற பிறகு விவசாயத்தின் மீது ஒரு கூடுதல் ஒரு பரிவு அல்லது ஒரு கவனிப்புன்னு சொல்வதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு அரசியல் ரீதியான காரணங்கள் ஒருபுறம், அதாவது இந்தியாவில் விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய வாக்கு வங்கி. விவசாயிகள் என்று சொல்லும் பொழுது வயல் வெளிகளில் பயிர்களை நடவு செய்து அறுவடை செய்து சந்தைக்கு எடுத்து செல்லும் விவசாயிகள் மட்டுமல்ல, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாய அமைச்சகம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு கீழே தான் மீன்வளத்துறை வருகிறது. இந்தியா உலகில் மிக மிக நீண்ட கரையோரங்களை கொண்ட ஒரு நாடு. மீன்வளம் இங்கு மிக அதிகம். மீனவர் வாக்கு வங்கி என்பது தமிழ்நாடு, கேரளா தொடக்கம் இந்த பக்கம் குஜராத், அந்த பக்கம் மேற்கு வங்கம் இருக்க மிகப்பெரிய வாக்கு வங்கி. அது மட்டும் அல்லாமல் ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பழ வகைகள் ஏற்றுமதி. அது மாதிரி விவசாயம் என்பது பல துறைகளை உள்ளடக்கியதுனால விவசாயத்திற்கு நாங்கள் கூடுதலாக ஆதரவு தெரிவிக்கின்றோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது விவசாயிகள், மீனவர்கள், ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், வர்த்தகர்கள், இதை சார்ந்த அனைவருக்குமே சொல்லப்படுகின்ற செய்தி. எப்பொழுதுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்தியா இன்னமும் அடிப்படையில் ஒரு விவசாயத்தை சார்ந்த அல்லது விவசாய பொருளாதாரத்தை சார்ந்த நாடாகத்தான் இன்றளவு பார்க்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் தான் மெயின் பிஸ்னஸ் இங்கே. அப்போ விவசாயம் என்று சொல்லும்பொழுது விவசாய உற்பத்தி மேம்படும் பொழுது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி ஜிடிபி கூடும். நாட்டினுடைய ஜிடிபி கூடும்பொழுது பொருளாதார வளர்ச்சியில் 2 அல்லது 2.5% உயர்ந்தாலுமே அது மிகப்பெரிய ஏற்றமாக பார்க்கப்படும். அதனால்தான் அவர் இந்த பிரதமர் மட்டுமல்ல, வாஜ்பாய் காலத்திலிருந்தே விவசாயத்திற்கு கூடுதலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக ஒன்று கவனித்தோம் என்றால், மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து மிகவும் வெற்றி பெற்ற, மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட சிவராஜ் சிங் சௌஹானை மத்தியக்கு கொண்டு வந்து, அதை மத்திய அரசில் கொண்டு வந்து மிக மிக முக்கியமான விவசாயத்துறைக்கு அவரை அமைச்சராக போட்டதிலெல்லாம் மிக காத்திரமான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் விவசாயிகளின் நலன், சந்தைப்படுத்துதல், அதன் மூலம் பொருளாதார மேம்பாடு என்பதில் மிக கூடுதலாக கவனம் செலுத்துகிறது என்கின்ற செய்தியை பிரதமர் கோயம்புத்தூரில் காத்திரமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்து செல்லக்கூடிய ஊர்கள் அல்லது நகரங்கள் கூட அதனுடைய எதிரொலிப்பு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். வேளாண்மை என்று சொல்கிறப்ப அதில் இன்னும் கூர்ந்து போகிறப்ப நிறைய மென்பொறியாளர்கள், நிறைய விண்வெளித்துறையில் பணியாற்றிய, இஸ்ரோவில் பணியாற்றியவர்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. புத்தாக்கங்களை, வேளாண் துறை சார்ந்து புத்தாக்கங்களை செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கினாங்க, சாதனை விவசாயிகளை பாராட்டினார். இப்போ இயற்கை வேளாண்மையை நோக்கி நிறைய வர்றாங்க. அது குறித்த ஒரு கவனம், ஒரு ஈர்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இயற்கை வேளாண்மை என்பது இந்தியாவினுடைய பாரம்பரியம்.
இந்தியாவுடைய சுதேசி எண்ணம், இது நம்ம இந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கினது இல்லை அப்படிங்கிறதையும் பெருமிதமாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கார். அதற்கான நிறைய திட்டங்களையும் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும், இயற்கை வேளாண்மை ரொம்ப வலியுறுத்தி உலகளாவிய இயற்கை வேளாண்மையுடைய மைய புள்ளியாக இந்தியா இருக்கும், திகழப் போகிறதுன்னு சொல்லியிருக்கார். இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தங்களில் ஒன்று என்பது அந்த சுதேசி கொள்கை, சுயசார்பின்மை, சுயசார்பு மற்றும் அதாவது அந்த சுதேசி கொள்கை, அதாவது இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும், இந்திய பொருளாதாரத்தை ஊக்க வேண்டும், அந்த சிந்தனை இருக்கும் பொழுது பிரதமர் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவது என்பது ஒரு இயற்கையான ஒரு வெளிப்பாடு தான். ஏன்னா அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த இயற்கை விவசாயம் என்பதை வந்து பிரதமர் எதுடன் ஒப்பிட்டு ஏன் அதை அழுத்தி சொன்னார் என்பதை பார்க்கின்ற பொழுது, நிலம் நஞ்சாகிறது, செயற்கை உரங்கள் அல்லது செயற்கை ரசாயனங்கள் போடும் பொழுது நிலத்தினுடைய தன்மை மாசடைகிறது, நிலம் நஞ்சாகும் பொழுது விவசாய உற்பத்தி மட்டுமல்ல நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம், நேஷனல் ஹெல்த், அதுவும் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றார். ஆனால் அவருடைய கரிசனை வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் என்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு விவசாய நாடாக பார்க்கப்படுகின்ற இந்தியா, அதுவும் குறிப்பாக நம்ம தென்னகத்தில் தமிழ்நாடு தொடங்கி நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் போனால் பயிரினுடைய விளைச்சல் என்பது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. பல விவசாய நிலங்கள், பல வளமான பூமிகள் இருக்கின்றன. அந்த வளமான பூமிகள் எல்லாமே ஒரு செயற்கை ரசாயனங்கள் அல்லது நச்சுத்தன்மை கூடுதலாக இருப்பதாக விமர்சிக்கப்படுகின்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளினால் நிலம் பாழாகிவிட்டால் மக்களினுடைய இருப்பு 130 140 கோடி வயிறுகளை நிரப்ப வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய சுமையாகிவிடும் எதிர்காலத்தில். அதனால தான் அவர் இந்த இயற்கை விவசாயம் குறித்து அழுத்தம் திருத்தமாக பேசினார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அது இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது மகேஷ். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்திற்கு இந்தியா இன்னும் முழுமையாக தயாராகி விட்டதா, அதற்கான இடுபொருட்கள், அதற்கான தேவையான இயற்கையான அந்த உரங்கள், அந்த இயற்கை சார்ந்த அந்த விவசாயத்திற்கான நம்ம தொழில்நுட்ப அனுசரணைகள், இதெல்லாம் நம்ம முழுமையாக தன்னிறைவு பெற்றுவிட்டோமா என்கின்ற கேள்வியும் இதில் எழுகிறது. அதுக்கு அரசாங்கம் எப்படி திட்டமிட்டு முன்னெடுத்து செல்ல போகின்றது என்பதும் அந்த வினாவும் தொக்கி நிற்கத்தான் செய்கிறது. இல்லை, அது சார்ந்துதான் இந்த மாநாட்டில் 3 நாள் இந்த மாநாடு நடக்குது. நிறைய அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு, நிறைய வழிகாட்டுதலான கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. இந்தியாவிற்கே உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இயற்கை வேளாண்மையுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாடு எடுத்திருக்கிறது, கோயம்புத்தூரில் எடுத்திருக்கிறது, இங்கே விவசாயிகள் எடுத்திருக்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு பிரதமரும் குறிப்பிட்டிருக்கார். நம்ம இயற்கை விவசாயத்தை குறிப்பிட்டவங்க பேசியிருக்கதை கடந்து அரசியல் ரீதியாகவும் இந்த வருகை ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக அரசியல் நோக்கர்களாக கருதப்படுகிறது. பீகாரை போல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தமிழ்நாட்டிலும் பெறுவதற்கு பாஜக வியூகம் வகுத்திருக்கு. அதன் ஒரு பகுதி தான் எடுத்த எடுப்பிலேயே நேரடியாக விவசாயிகளை சந்திக்கிறது. நீங்களே குறிப்பிட்டீங்க, விவசாயிகள் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். இப்போ விவசாயிகளுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான ஒரு இலக்காகவும் இந்த பயணம் இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்களே, சரியாது? ஒரு இலக்காக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே முழு இலக்கு என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 3 நாள் கருத்தரங்கு அல்லது மாநாடு முடிந்த பிறகு அங்கு என்னென்ன வகையான அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அல்லது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன, அந்த கருத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு புதுடில்லியில் இருக்கக்கூடிய மத்திய விவசாய அமைச்சகம் அல்லது அந்த துறைசார் வல்லுநர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்த 3 நாட்களில் இந்த பேப்பர் பிரசன்டேஷன், இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லாம் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் இயற்கை விவசாயம் என்பது பொதுவாக மக்களிடையே அன்றாடம் ஒரு வரவேற்பை பெற்று வருவதை தான் நாம் பார்க்கின்றோம். சின்ன சின்ன வீடுகளின் மொட்டை மாடிகளில் கூட என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசே கூட என்ன சொல்கிறாங்க, சின்ன சின்ன தொட்டிகளில் நீங்களே உங்கள் காய்கறியை வளர்த்து கொள்ளலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி குப்பைகளை நீங்கள் அதற்கு உரமாக மாற்றி கொள்ளலாம்னு இது வந்து எல்லாருமே வந்து பேணி பெரிய அவேர்னஸ் ஏற்பட்டு. ஆனால் அதை வந்து பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேல் தேசிய அளவில் ஒரு கமர்ஷியல் ஸ்கேலில் செய்ய முடியுமா, அதற்கான வல்லமையும் நாம் பெற்றுக்கொண்டு விட்டோமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் மற்றும் ஆட்சியாளர்களையும் தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டு வந்தாங்க. உங்களால் வந்து ஒரு குண்டூசி செய்ய முடியல, நீங்கள் ராக்கெட் விட்டுருவீங்களான்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாட்டு காலமெல்லாம் போய் இன்னைக்கு விண்வெளித்துறையில் இந்தியா மிக மிக ஒரு முன்னணி நாடாக இருக்கிறது. நாடுகளில் பல செயற்கைக்கோளை இந்தியா ஏவிட்டு இருக்கு. அதே மாதிரி பல நாடுகள் பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் இந்தியா பல நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரதமருடைய எண்ணப்பாடு அல்லது திட்டம் என்பது அந்த விவசாய வல்லுநர்களின் ஆராய்ச்சி,
தொழில்நுட்ப வல்லுநர்களின் அனுசரணை, அதற்கான தேவையான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் நிறைவேறக்கூடும் என்பதற்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன. இன்னொரு கேள்வி நீங்க கூட கேட்டீங்க, அரசியல் இருக்கிறதா? ஆமா, அதுதான் அதுக்கு வந்துடும். என்ன இயற்கை வேளாண்மைக்கான தேவையும் இருக்கு, சந்தையும் இருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகிறது. இப்போ அரசியல் வருகையின் விவசாயிகளை சந்தித்து அவர் பேசுகிற பிரதமர் விவசாயிகளை சந்தித்து பேசியதன் மூலமாக என்ன அரசியல் இருக்கு? சிலர் சொல்ற இந்த அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்கல்ல, பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க இங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் அவர் ஒரு கட்சியினுடைய மிக மூத்த தலைவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பிரதமர் மோடி இல்லாவிட்டாலும் அடிப்படையில் ஆட்சியில் இருக்க வேண்டும், மக்கள் நலனை செய்ய வேண்டும் என்று அதற்கு அரசியல் பின்புலம் தான் இருக்கணும். அதனால் விவசாயிகளை சந்தித்து உரையாடியதில் கட்டாயம் அரசியல் மறைமுகமாக இருக்கிறது என்பதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. அதை தான் நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லணும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்கொள்வதை பொறுத்து இருக்கிறது. இப்போ பஞ்சாபில் இதே இன்னொரு 2-3 மாதங்களுக்கு கழித்து பஞ்சாபில் ஒரு மாநாடு நடக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலாம். ஏன்னா இந்த 2 மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் இல்லை. பஞ்சாபில், உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய யோகி தலைமையிலான ஆட்சி. அப்படி வரும்பொழுது அந்த கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு செய்தி சொல்லப்படலாம், கோதுமை விவசாயிகளுக்கு ஒரு செய்தி சொல்லப்படலாம். இந்த அரசு விவசாயிகள் நலன் அக்கறை கொண்டுள்ளது, நாங்கள் இயற்கை விவசாயத்திற்கு பெருமளவு முதலீடும் ஊக்கமும் ஆக்கமும் எண்ணமும் ஏற்றமும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களோட நாங்கள் நிற்கின்றோம் என்கிற அரசியல் முழுமைக்கான விவசாயிகளுக்கு ஒரு செய்தியை பிரதமர் இங்கேருந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்குடைய இந்த வருகை என்பது பீகார் வீகம் போல பிரமாண்ட வெற்றியை மேற்கு வங்கத்துக்கும் வகுத்திருக்கதா சொல்றாங்க. தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கான பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பீகாரை போலவே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்றார். பிரதமரும் பேச்சினுடைய தொடக்கத்தில் பீகார் காற்று இங்கே வீசுகிறதா அப்படின்னு சொல்றாரு. இந்த காற்று வீசுவதற்கு போறதுக்கு முன்னால இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு பிரதமர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் என்பதில் கட்டாயம் மாற்று கருத்து இருக்க முடியாது, அது உறுதிதான். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சி அல்லது கட்சி என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். பீகார் காற்று இங்கு வீசுமா என்பது அது அவ்வளோ எளிதாக பதில் அளித்து விட முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் பீகாரினுடைய அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது வேறு. பீகாரில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமாருடன் இணைந்து தான் அந்த இரு பெரும் கட்சிகளும் அங்கே ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியோ இதுவரைக்கும் ஆட்சியில் அமர்ந்தது இல்லை. அப்படி அமர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். பாஜக கூட்டணியோடு ஆட்சி அமைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததில்லை. அதில் தமிழ்நாட்டு ஆட்சியிலும் தாங்கள் இருக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், இங்கும் ஆட்சி கட்டிலை பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக நீண்ட கால வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை நோக்கி அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பது மாற்று கருத்து. அரசியல் கட்சி அது இயல்புதானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. இந்த விஷயம் என்னன்னா, பீகாரில் அடித்த காற்று மிக பலமான வீசிய காற்று. தமிழ்நாட்டில் அது இப்பொழுதைக்கு தென்றலாக இருக்கிறது, அது பலமாக வீசுமா புயலாக மாறுமா என்பதெல்லாம் போக போக வியூக வகுப்பாளர்கள் எப்படி எடுத்து செல்கிறார்கள் என்பதை. பாஜகவுக்கு காற்று வீசுது தமிழ்நாட்டில், பாஜக காற்று தமிழ்நாட்டில் வீசுது. தென்றல் காற்றை பார்க்க முடிகிறது. அது வேகமான காற்றா வீசுமா அல்லது அரசியல் புயலாக மாறுமா மாற்றுமா என்பதெல்லாம் இட் பி டூ ஏர்லி டு சே. ஏனென்றால் அதுதான் நான் சொன்னேன், வேளாண்மை மாநாட்டு வந்ததுனால வேளாண்மை சார்ந்து சொல்றப்ப காற்று தான் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது, உற்பத்தியை பெருக்குது. அப்படிங்கிறப்ப பாஜகவான காற்று வீசுது, அது என்னைக்கு தேர்தலில் பெருக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. அது பயிர் செய்ய ஆசைப்படுறாங்க, பயிர் வித்து காசாக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, நிலம் வேணுமே. அந்த நிலம் எப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும்? நிலம் கிடைத்தால் அதில் ஆக்கப்பூர்வமாக இயற்கை வழியில் அவர்கள் கூறுகின்றபடி சிறப்பான செழிப்பான விவசாயத்தை செய்து உற்பத்தியை செய்து தாங்களும் வளர்ந்து தங்களை சார்ந்தவர்களை வளர்த்து விடுவார்கள் அல்லது வளர்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதற்கு இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் குறைந்தது ஒரு 5 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த கணக்கெல்லாம் பொய்த்து போய்விட்டது. ஆனால் நிச்சயமாக 2026 இரட்டை இலக்கத்தில் பாஜகவுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்.
பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய தலைவர் சொல்வது அது அவருடைய கடமை, அவருடைய ஆசை. ஆனால் அதை நிறைவேறுமா, அதை நிறைவேற்ற வைப்பதற்கு கட்சி எந்த அளவுக்கு செய்ய போகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். களச்சூழல் எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படி ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நேற்றைய வரைக்கும் கூட அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், வருவாய்த்துறையினர் போராட்டம் என்று நிறைய துறைகளில் போராட்டம் இருக்குது. நிதி நெருக்கடியில் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம் ஒரு சமூக சீர்கேடாக இருக்குது அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கிக் கொண்டே போகிறப்ப ஆட்சி மீதான அதிருப்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆட்சி மாற்றம் உறுதி, அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அன்றாடம் தனது தேர்தல் பரப்புரை அல்லது மக்களை சந்திக்கின்ற கூட்டங்களில் வந்து ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்கின்றார். போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது, சட்டம் ஒழுங்கு இல்லை, அன்றாடம் வந்து கொலைகள் இடம்பெறுகின்றன, அப்படிலாம் பல விதமான விமர்சனங்களை வைக்கின்றார். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விமர்சனங்களை வைக்கிறது. சமூக ஊடகங்களில் வருகின்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கூட ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருப்பதை பலர் வெளிப்படுத்துகின்றார்கள். அதே நேரம் இதெல்லாம் வந்து ஒரு போலித்தனமான பிரச்சாரம், அரசாங்கம் இதை நாங்கள் செய்திருக்கிறோம், காத்திரமாக இதை அதை செய்திருக்கிறோம். சென்னையில டிஜிபி அலுவலகம் முன்பாகவே ஒரு செயின் பறிப்பு நடக்குது. சென்னையில டிஜிபி அலுவலகம் முன்பாகவே ஒரு கட்சி தலைவரை தாக்குறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாகவே ஒரு வழக்கறிஞரை தாக்குறாங்க. அப்போ இதை விட சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, தலைநகரில் எப்படி இருக்குன்னா மற்ற நகரங்களில் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி எழுது இல்லை. அது அவ்வளோ வந்து அதை நம்ம நேரோ டவுன் பண்ணக்கூடாதுங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல, அதாவது எந்த ஆட்சி இருந்தாலும் ஆங்காங்கே ஓரிரு சட்ட ஒழுங்குக்கு முரணான சம்பவங்கள் இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து யார் ஆட்சி வந்தாலும் அது முற்றாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான சம்பவங்களை ஆளும் கட்சி தொடர்ந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியை மேலும் மேலும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒழிய, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எதிர்க்கட்சியாக இருக்கின்ற மாநிலம், எல்லா மாநிலங்களிலும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் பல்தரப்பட்ட சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஒரு மக்கள் தொகை அல்லது அப்படியே ஒரு சமூக அமைப்பில் பொருளாதார குற்றங்கள் காரணமாக சமூக குற்றங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஓரிரு சம்பவங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு முற்றாக குலைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் எதிர்க்கட்சிகளை இதை வந்து மிக காத்திரமாக கையில் எடுத்திருக்கின்றன என்பதை நாம் மறந்து விடவும் முடியாது. இதில் அதே நேரத்தில் சார், இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு தமிழ்நாடு, மேற்கு உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு புது உற்சாகம், புது சக்தி பிறந்திருக்குன்னு அன்றைக்கே பிரதமர் குறிப்பிட்டார். உண்மைதான். அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இன்னும் வலுப்பெற்றிருக்கு. இப்போ அதிமுகவினுடைய தலைவர்கள், இரண்டாம் பட்ட தலைவர்களாக ஒருவராக இருக்கிற உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசுகிறாரு. ஜி.கே. வாசன் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக பீகார் காற்று இங்கு இன்னும் பலமாக வீசி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கள பலம் அல்லது களத்தில் அவர்களுடைய அந்த களப்பணி ஆற்றக்கூடிய தொண்டர்கள், கிளைக்கழகங்கள் தொடங்கி அவர்களுக்கு அந்த அடிப்படை அந்த கிராமங்கள் தோறும் கிளைகள் தோறும் அந்த பலம் இருக்கத்தான் செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட அவர்கள் இணையும் பொழுது அந்த பலம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் பார்க்கும் பொழுது என்னுடைய புரிதல் அல்லது நான் பார்த்தபடி என்ன ஆகிறது என்றால், இளைஞர்கள் முதல் கட்ட வாக்காளர்கள், குறிப்பாக அந்த இளம் படித்துவிட்டு அந்த சிறப்பாக வேலைக்கு செல்ல வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் நோக்கை கொண்ட அந்த அரசியல் சாராத சிந்தனை கொண்ட இளைஞர்களிடையே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாராவது வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போடுறாங்கன்னா உடனடியாக இல்லை நீங்கள் சொல்வது தவறு, இப்போ பாருங்கள் என்னையே பாருங்கள், நான் முதல் தலைமுறையாக படித்து நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், என்னால் வர முடியுது, தேசிய இந்த திட்டங்கள் காரணம். அதனால் அந்த ஏட்டிக்கு போட்டியை சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பாற்பட்ட பல கட்சிகளையும் இந்த கூட்டணிக்குள் இழுப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன என்று. அதில் வந்து எந்தெந்த கட்சிகள் இன்னும் உள்வாங்கப்பட போகின்றார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. பல கட்சிகள் வந்து இரட்டை குதிரை சவாரி செய்வது போலத்தான் இப்பொழுதுக்கு தெரிகிறது. தாவேகா கூட மீண்டும் பேச்சுவார்த்தையினுடைய நிலைப்பாட்டில் மாறிட்டாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட அந்த நிலையை கண்டு அவருக்கு மாறி இருக்காங்க. திரும்ப அதிமுக கூட பேசுறதுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் கேள்விதானே ஒழிய உறுதியாக வந்து உறுதிப்படுத்தாத அல்லது ஆதாரம் இல்லாத செய்திகளை வைத்துக்கொண்டு விவாதிப்பது என்பது தார்மீக ரீதியாக இருக்கிறது.
இப்போ மற்ற கட்சிகள்லாம் எடுத்துக்கொள்ளுமே, உதாரணமாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் தலைமையிலான ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நீண்ட காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறாரு. இப்போ தேமுதிமுக அவர் விஜயகாந்த் தோற்றுவிச்ச கட்சி, இப்போ அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா தலைமையேற்று நடத்துகிறாங்க அந்த கட்சிக்கு. அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குங்கிற அந்த கேள்வியை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம இப்போ கூட்டணியில் வந்து 10 கட்சிகள் இணையும் பொழுது இந்த கூட்டணி வலுப்பெருமை ஒழிய அந்த கூட்டணி வந்து வாக்காக மாறுமா, அதாவது அவர்களால் வாக்குகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா? இப்போ அதற்கு ஒரு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒரு நேரடி உதாரணம் பீகாரை காட்ட முடியும். மகாகட்பந்தனில் சில கட்சிகளில் வந்து எத்தனையோ சின்ன சின்ன கட்சிகளை இணைத்தாங்க. குறிப்பாக இந்த விஐபி விகாஸ் இன்ஷீல் பார்ட்டின்னு அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன, துணை முதலமைச்சர் வரைக்கும் சொன்னாங்க. அந்த கட்சிக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க. யார்? முகேஷ் சஹானியா. அவர்களுக்கு வந்து படகோட்டிகள் மற்றும் மீனவ சமூகத்தை சார்ந்த வாக்கு வங்கி. ஆனால் அவங்களால இந்த கூட்டணி அல்லது அந்த அலையன்ஸ் வந்து வாக்காக மாற்ற முடியவில்லையே. அதனால் களத்தில் யார் யாருக்கு எந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கிறது அவர்களுடைய. அதே போல சார் 2020 சிராக் பாஸ்வான் வெளியில் இருந்தார். இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கும் பலன் கிடைச்சிருக்கு, கூட்டணிக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. அதுபோல் சின்ன சின்ன கட்சிகள் கூட வெற்றியை, அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அரவணைக்கிறது தான், உள்ள அவங்களையும் சேர்த்துக்கிறது தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு சரியான வியூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இந்த பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியிலே காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டாங்க. நாங்கள் இப்போல்லாம் கேட்கல, 2026 திமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் கேட்குறோம்னு விசிகாவுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் சொல்கிறாரு. காங்கிரஸோடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கல அப்படிங்கிறாரு. பீகார் முடிவு அவர்களை இறங்கி வர அவருடைய பேர வலிமையை குறைத்து விட்டதா? 3 படி நிச்சயம், 1 படி லட்சியம். 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அப்படிதான் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு எடுப்பது அல்லது அரசியலில் பங்கு கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை. அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம், எங்கள் தொண்டர்களும் களத்தில் உழைக்கின்றார்கள், எங்களுக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் பங்கு. கலை நிலவரம் அப்படி இல்லை, அதனால கொடுக்குற சீட்டை கொடுத்தா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா அந்த 2 கட்சிகளுமே திமுக கூட்டணியில்? யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். பீகாரில் இருந்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது என்னுடைய அனுமானம். மற்றபடிக்கு நான் தேர்தல் முடிந்த பிறகும் என்னுடைய ஊடக நண்பர்கள் பலருடன் நான் பாட்னாலையும் பீகாரிலையும் பேசிய பொழுது அவர்கள் எல்லாருமே, அதாவது ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் கூட சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், சிராக் பாஸ்வான் கட்சியான அந்த ராம்விலாஸ், அவருடைய தந்தை ராம்விலாஸ் பாஸ்வான் தோற்றுவித்த அந்த எல்ஜேபி லோக் ஜன்சக்தி பார்ட்டி, அவர்களிடம் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்கிறாங்க. இங்க இருக்கிற விசிகா திருமாவளவன் சிராக் பாஸ்வானை பார்த்து கத்துக்குங்க அப்படிங்கிற நிறைய சமூக வலைதளங்கள்லாம் மீம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நிறைவா சார், பிரதமருடைய இன்றைய பேச்சில் ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். வேளாண் துறை சார்ந்துதான். இந்த ஒற்றை பயிருக்கு பதிலாக பல வகை பயிர்களை பயிரிடுங்க, அதுதான் மண் வளத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த இடத்துல ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பதற்கு பதிலாக ஒரு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதை மறைமுகமாக பிரதமர் குறிப்பிடுகிறாரா அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது? நிறைவா சுருக்கமா? இல்லை, அப்படி தோணல எனக்கு. ஏன்னா அதிலும் அவர் அரசியல், அந்த விஷயத்தில் பிரதமர் அரசியல் செய்திருப்பார் என்று எண்ண முடியவில்லை. அதாவது அவர் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி பல் பயிர் பெருக்கம், கிராப் டைவர்சிட்டி பத்தி தான் பேசுறாரு. ஒரு பருவம் ஒரு பயிர் அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா வாஜ்பாய் காலத்திலேயே வாஜ்பாய் நாடாளுமன்றத்தை பேசினதுக்கெல்லாம் ஆவணம் இருக்கு. வாஜ்பாய் என்ன சொல்லியிருந்தாரு, நாம் அரிசியும் கோதுமையும் மட்டுமே சார்ந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த சமயத்தில் பருத்திக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம்லாம் கொடுத்தாங்க. அதனால பயிர் பெருக்கம் அல்லது கிராப் டைவர்சிட்டி பற்றி தான் பிரதமர் பேசியிருக்க கூடியும் என்பதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை இந்த நேரில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.